பயிற்சி நல்ல முறையில் போயிட்டு இருக்கீங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் சுத்தமா இருக்குதா? ம். ஆமா, இப்ப 48 கிலோ இருக்கு. அந்த 48 கிலோ குறையாம இருக்குதுன்னு அந்த 48 கிலோ ஆ ஒரு நாளா 2 நாளா தண்ணியில போட்டு பார்த்து அது குறையல அப்படின்னா அதுதான் உண்மையான எடை. சரிங்க. அந்த எடையை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். அந்த எடையை கண்டுபிடிச்சிட்டாவும் உங்க உடம்பு வந்து இயற்கையாக சித்தரா நீங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. இதை வச்சு நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு எல்லா வகையான நோய்களும் இருக்காது, எதிர்பார்த்தல் அதிகமாயிரும், ரத்தம் வந்து அது அதிகமான அடர்த்தியில் இருக்கும். ம். பல ஆயிரம் ஆண்டுகளாக மாறாம இருந்தது மாறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. அதுதான் நோய் நீங்க மருத்துவரா இருந்து எல்லாத்துக்கும் நோய் குணமாக்கலாம். அவ்வளவுதான். நீங்க இனிமேல் என்ன ம். இது வந்து சரி. நீங்க அந்த ஊர்ல என்ன மொழியோ அது எளிமையா ஆரம்பத்துல நீங்களே வந்து ஒரு கூகுள் மீட்டிங் மாதிரி போட்டு தினம் ஒரு அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கலாம். ஆ ஆ வகுப்படுத்தினா ஆ. அவங்களுக்கு போய் சேரும். அதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணீங்கன்னா அந்த அந்த நாட்டு மக்களுக்கு கர்நாடக மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். சரிங்க சரிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ம். அந்த கொழுப்பு கட்டி தான் எனக்கு கரைய மாட்டேங்குது. அதான் என்னன்னு தெரியல. அப்புறம் தண்ணியிலே ஹெரண்யா இருக்கு. அதெல்லாம் நீங்க தண்ணியிலே போடுங்க, கரைஞ்சிரும். தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். இப்ப 48 கிலோ எப்ப வந்துச்சு? இந்த 48 கிலோன்னு சொல்றீங்களே அது எப்ப வந்தது? இப்போ ஒரு 4 நாள் ஆச்சுங்க. 4 5 நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு எடை இருந்தீங்க? அப்ப 48 கிலோ 49 இருந்தேன். அந்த 1 கிலோல மாற்றம் இருந்திருக்கணுமே. 1 கிலோ ஆமா ஆமா. கரைஞ்சாலும் அந்த அந்த சுருக்கம் இருக்கு. எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். இப்போ சரிங்க சரிங்க. அது கவனிங்க. வணக்கம். அந்த சுருக்கம் குடல் பிதுக்கம். இரண்யாங்கிறது குடல் பிதுக்கம் எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னும் உடம்பு சுருங்கணும். போருங்க. நீங்க சரி சரி சரி. தண்ணியில போட்டாதான் கரைக்கும். அந்த இருக்கிற விஷக்கிருமி கொழுப்பு கட்டி அது வந்து ஒண்ணு சளி கட்டி கோழை கட்டி கொழுப்பு கட்டிங்கிறோம் இல்லையா, அதுதான் அது. சரி சரி சரி. அந்த கொழுப்பு கட்டி கோழை கட்டி வந்து அது எப்படி கரைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணாலும் அறுவை சிகிச்சைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அறுவை சிகிச்சை பட்டோம்னா இரண்டே நல்லாகுன்னு யாரும் சொன்னதே கிடையாது. எதுவுமே நல்லாகாது. இதுதான் ஆமாங்க வழி. ஆமாங்க. ஆமா, இதுதான் வந்து அப்படியே இன்னும் கரையணும். வணக்கம். இன்னும் இது கரைய வேண்டும். வணக்கம். சரிங்க சரிங்க. இன்னும் லேசா எனக்கு கொஞ்சம் கிருஷ்ணன் ஐயா, கேசவன் ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு காலடி தூக்குங்க. உங்க கண்ணு தான் தெரியுது. ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்குங்க. அதான் உங்க மேசை மேல உட்காந்துக்கு. ஒரு சின்ன ஒரு மேசை மேல உட்காந்துட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். இப்பதான் மூஞ்சியில தெளிவா இருக்கு. நான் வெளிச்சம் போட்டிருப்பீங்க. வெளிச்சத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. நானும் ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். சரி. இப்ப இது அனந்த கிருஷ்ணன் இவருக்கு வந்து ஹெரண்யா இருக்கு. அப்புறம் ஏதோ ஹெரண்யாங்கிறது ஒரு சாதாரண கோழை கட்டி, கொழுப்பு கட்டி. அப்புறம் அது வந்து இப்போ 48 கிலோக்கு வந்திருக்கு. குட்டையா இருப்பாரு. குட்டை நெட்டை. இது வந்து அரசு பெங்களூர்ல இருக்கிற அறிவியல் கழகத்துல அரசு ஊழியரா இருக்காரு. விஞ்ஞான கழகத்துல இதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கல்லூரி, புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி மையம், அறிவியல் அருங்காட்சியகம். பெங்களூர் விஸ்வேஸ்வரையா சயின்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சயின்ஸ் மியூசியம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம போயிருந்தேன். பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 1 வருஷமா விட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இப்ப இந்த சுருக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது எப்படின்னா இந்த இறப்பில் ஏற்படுகின்ற பிரச்சனையினால குடல் பிதுக்க நோயின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது ஒரு சாதாரண உணவினால் எத்தனாயிரம் நோய்கள் வருது பாருங்க. அதனாலதான் இதுல வந்து நோயும் ஒன்று பயிற்சியும் ஒன்று. சரி. இப்ப பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, இதை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு பெண் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு 32ஆம் பக்கம். 32ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து படிங்க ஐயா. 32ஆம் பக்கம். 32ஆம் பக்கம் தினத்தந்தி. தினத்தந்தியில் வந்தது. மனிதன் சில நாட்கள் உணவின்றி வாழலாம் அப்படின்னு. அப்படியே படிங்க. படிங்க பேஜ் 32ஆம் பக்கம் அதிசயம். 32வது பேஜ்னா 32ஆம் பக்கம். ஃபர்ஸ்ட் இதுங்களா? 32ஆம் பக்கம் 32வது பாடம்.
32வது பாடமா? 32வது பாடம். ம் ம் 190 ஓகே பக்கம். ஓகே பக்கம் 190. ஓகே. உணவு தண்ணீர் இன்றி வாழும் அதிசய பெண். இது ஆமா ஆமா. ஆஹ் தினத்தந்தி ஈரோடு பதிப்பு 22/8/2006 பக்கம் 18. ம் மனிதன் சில நாட்கள் உணவின்றி வாழலாம், அதுவும் தண்ணீரின்றி வாழவே முடியாது. ஓ அப்படி தண்ணீர் உணவின்றி வாழ்ந்தால் குறிப்பிட்ட சில நாட்களில் இருக்க நேரிடும் என்பது அறிவியல் உண்மை. ஆனால் உணவு தண்ணீரை அறவே தொடாமல் சாவுக்கே தண்ணீர் காட்டி அதிசயத்தில் ஆழ்த்துகிறார் ஒரு பெண். அதிசய பெண் ஜெயம்மா. ம் உங்களால் நம்ப முடிகிறதோ இல்லையோ, ஆனால் அதுதான் உண்மை. ம் மருத்துவ உலகுக்கு சவாலாக விளங்கி வரும் அந்த பெண்ணின் பெயர் ஜெயம்மா. ம் 40 வயதாகும். இவர் ம் கர்நாடக மாநில சித்ரதுர்கா மாவட்டம் கிரியூர் தாலுகா ம் கொன்னேன்றப்பா என்ற கிராமத்தை சேர்ந்தவர். ம் கடந்த 12 ஆண்டுகளாக உணவே உட்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக பச்சை தண்ணீர் கூட வாயில் படவில்லை. ஜெயம்மாவுக்கு தனது 22 வயதில் திருமணமானது. அவரது கணவர் ஜெயண்ணா. இவர்களுக்கு தற்போது 17 மற்றும் 16 வயதில் பிள்ளைகள் உள்ளனர். மூன்றாவது குழந்தை வயிற்றில் இருந்தபோது ஜெயம்மாவுக்கு கரு கலைந்தது. அந்த சம்பவம் தான் இந்த அதிசயத்துக்கு அடித்தளமாக அமைந்ததோ என்னவோ. உணவை மறந்தது எப்படி? கருகலைந்த நாளில் இருந்து குறைந்த அளவு உணவு சாப்பிட ஆரம்பித்தார். பின்னர் நாட்கள் செல்ல செல்ல உணவை படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்தில் உணவை அறவே நிறுத்திவிட்டார். இதுபோல் ஆரம்பத்தில் புரியுதா உங்களுக்கு? அந்த உடனே அதாவது இது எதோட ஒத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரரத்னமனைக்கு அவரும் அப்படித்தான் படிப்படியா நிறுத்துறாரு. நாமும் அப்படித்தான் படிப்படியா நிறுத்துறேன். உலகமே இப்படித்தான் படிப்படியா எப்படி ஒத்து போகுது பாரு. அதே மாதிரி இந்த யாரா இருந்தாலும் அப்படி படிப்படியா அந்த உணவு பழக்கத்தை மாத்தி அந்த நீரை வைச்சுத்தான் கரைச்சிருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அறிவியல் ஆதாரம் இப்ப பண்ணல. ஏன்னா உடம்பு, அதாவது இந்த உயிர் எப்படி இயங்குது, உடம்பு எப்படி இயங்குதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சு. யாருக்கு? வெள்ளைக்காரர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இங்கிலீஷ் படிக்கிறவனுக்கு மூளையே இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இங்கிலீஷ் படிக்கிறவனுக்கு மூளையே இருக்கிற ஹிந்தி எப்படி இந்தியாவை பூரா அழிக்குதோ, இங்கிலீஷ் எப்படி உலகத்துல அழிக்குது, அவ்வளவுதான். இங்கிலீஷ் வந்து உலக மொழியில அழிச்சிரும், ஹிந்தி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் அழிச்சிடும். இப்பதான் சொரணையே வந்திருக்கு. இனி அவரவர்கள் தாய்மொழியில் குழந்தைகள் படிச்சாலும் அதற்கப்புறம் இனிமையான மொழி தமிழ் மொழியில தான் எல்லா தத்துவமும் இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏன் அப்படி பண்றாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விதி இருக்குது பாருங்க. அந்த உணவு பழக்கத்தை படிப்படியா ஏதோ ஒரு காரணத்தினால படிப்படி நிறுத்திட்டு வர்றாங்க. நாம என்ன பண்றோம்னா, இயற்கை அறிந்து, உள்ளபடி இயற்கை அறிந்து மரணத்தை வெல்ல வேண்டும், நோயை வெல்ல வேண்டும், படிப்படியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நீரையும் தூய்மையான மருந்து அடிக்காத காய்கறி. இப்ப நாம வந்து தூய்மையான நீரும் தூய்மையான காய்கறி தான் அடிப்படைங்கிறோம். தூய்மையான நீர் கிடைச்சா ரொம்ப நல்லது, தூய்மையான மருந்து அடிக்காத காய்கறி கிடைச்சா நல்லது. இருக்கிறத வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நாம ஆரம்பிக்கிறோம். சரி, அடுத்தது படி, அடுத்த வரி. ஓகே. இதே போல் ஆரம்பத்தில் நாள் ஒன்றுக்கு சில டம்ளர் தண்ணீர் மட்டும் குடித்து அவர் நாளடைவில் தண்ணீரை தொடவே மறந்து போனார். உணவு தண்ணீரின்றி ஜெயமா வாழ்ந்தாலும் எந்த விதமான சோர்வோ இயலாமையோ அவரை நெருங்கவில்லை. பிறரை போல் வயல்களில் இறங்கி உற்சாகமாக நாற்று நடுகிறார், களை எடுக்கிறார். நாள் முழுவதும்
ம், சளைக்காமல் வேலை பார்க்கிறார். ம், இதுதான் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம். ம், ம், ஆஹ் டாக்டர்களுக்கு சவால். ம், என்னதான் அதிசயமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்வுக்கு மாறாக ஏதாவது நடந்தால் ம், யார்தான் பயப்படாமல் இருப்பார்கள்? ம், அதே பயம்தான் ஜெயம்மாவின் கணவர் ஜெயனாவுக்கும் வந்தது. அவர் ம், தனது மனைவியை அழைத்து கொண்டு சிகிச்சைக்கு பெங்களூரில் உள்ள பிரபல மருத்துவர் பலரை அணுகினார். ம், ஆனால் யாராலும் ஜெயம்மாவின் வினோத செயல்களுக்கு சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ம். அவரை சாப்பிட வைக்க முடியவில்லை. சொல்ல அதாவது முடியவில்லை. இது ரைட், பற்றி அவரது சரி. அதாவது ஒரு உணவு பழக்கத்தை விட்டதுனால என்ன புரிஞ்சுக்கிறான் பாரு வெள்ளைக்காரன் பாரு. ஒரு உணவு பழக்கத்தை விட்டுட்டான். நான் ஒரு உணவு பழக்கம் வச்சிருக்கிறேன். எங்க பாரம்பரியமா எங்க தாத்தா, எங்க அம்மா, அப்பா, எங்க தாத்தா, எங்க முப்பாட்டன் இவங்கெல்லாம் ஏதோ அவங்களை காட்டிலும் நான் வந்து தற்காலிகமா உணவு பழக்கம் அதிகமா வச்சிருக்கிறேன். திருப்பி என்ன பண்றேன், எங்கிட்ட எத்தனையோ உணவு பழக்கம் இருக்கு. எங்க தாத்தாக்கு உணவு பழக்கம் கம்மியா இருந்தது, எங்க முப்பாட்டனுக்கு உணவு பழக்கம் கம்மியா இருக்கு, அந்த சேட்டனுக்கு உணவு பழக்கம் கம்மியா இருந்தது. இப்படியே அப்ப ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பாக என்பது உணவு பழக்கம் என்பது கிடையாது. உணவுங்கிறது என்னன்னே யாருக்கும் தெரியாது. அந்த நீர் பயிற்சியத்து காய்கறி கனி தான். நீங்க பழைய காலத்து திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா கனிகள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கனிகள் அப்படித்தான் இருக்கும். பழைய காலத்து படம் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு படமும் பார்த்தீங்கன்னா கனிகள் சாப்பிட்ற அரசர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் அரசர் படத்தெல்லாம் பாருங்க. அரசர் அரசர் படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே படையக்கு அது பார்த்து அது தட்டில் அப்படியே படகுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்காது. சரி, இப்போ இந்த ஜெயமா பிரச்சனைக்கு வருவோம். அப்படின்னா அந்த உணவு பழக்கத்தை மாற்றி 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 குறைச்சி நீருக்கு வந்து நிறுத்துறாங்க. இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், இந்த நாம் வந்து அறிவியலை புரிந்து கொண்டு சுத்தப்படுத்துகிறோம். இந்த அறிவியலை புரிந்து கொண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஜெர்மனி டாக்டர் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சாரு. 1990 95ன்னு வச்சுக்கலாம். அப்பதான் அவர் எழுதியிருக்கணும். 1900 120 ஆண்டுக்கு எழுதியிருக்கணும். அந்த தத்துவத்தை அந்த நேரத்தில் அந்த அறிவாளிகள், ஜெர்மன் அறிவாளிகள் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கல. சரி, இப்ப நோன்பு இருக்கிறப்போ இப்ப நபிகள் நாயகம் நோன்பு பத்தி சொல்லியிருக்காரு. இயேசு இயேசுநாதர் கூட அவர் தனிமையில போய் இருந்திருக்காரு. எந்த ஒரு எல்லாத்துக்கும் பொது விதியா அவர் கொண்டுட்டு வரல. ஆனால் நம்ம நாட்டுல இந்தியாவுல அந்த ஆடி விரதம், அமாவாசை நோன்பு, ஆடி நோன்பு, அமாவாசை நோன்பு, அப்புறம் மாரியம்மன் நோன்பு, இப்படி எல்லாம், அப்புறம் சஷ்டி விரதம், இந்த முருகன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல அந்த காலத்துல இப்படியாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து விஷத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்றதாக இருந்தது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற அறிவியல் அடிப்படையில் எங்கிருந்து சக்தி வருது, காத்துனா என்ன இருக்கு, அவன் பேர் வைக்கிற காற்றுல நைட்ரஜன், தண்ணினா ஹைட்ரஜன் இருக்குது, தண்ணினா ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துதான் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்ற மாதிரி விளக்கம் இல்லை. அப்படி பின்னாடிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதைய ஹைட்ரஜன் தண்ணீர், நம்ம வந்து தண்ணீர் அப்படிங்கிறது அது கோடிக்கணக்கான இருந்திருக்கிறத நாம பழகிறோம். தண்ணீர் பயன்படுது, குடிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு பொதுவா சொல்றோம். நீருங்கிறான் ஒருத்தர் வெள்ளம்ங்கிறான், அவ்வளவுதான். ஆனால் அதுல என்ன கூறு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றது என்பது வேறு. அப்படி கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது அது ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கிறது, ஆக்சிஜன் 1 பங்கு இருக்குன்னு பின்னாடி வருது. அது ஆகையினாலேயே அது பெருசுன்னு சொல்லிட முடியாது. அதெல்லாம் உள்ள இருக்கிற மூலக்குள்ள கண்டுபிடிச்சா சரி. அப்படியே அந்த நீரை அருந்தினால் என்னாகுன்னு இதுவரைக்கும் நிரூபிக்கவே இல்லை அவன். இந்த நீரை அருந்தினால் என்னாகும் நிரூபிக்கவே இல்லை. மேல வந்து உடம்பு மேல வெளிச்சம் பட்டா என்னாகுன்னு சொல்லவே இல்லை. இப்போதான் என்ன சொல்றீங்க, உடம்பு மேல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் பட்டா அது தானாகவே இந்த டிங்கிற ஒரு சக்தி உருவாகுது அப்படிங்கிறான். அப்படின்னா எல்லா பொறுப்பு, எல்லா உடலுமே எல்லா அணுக்களுமே, எல்லா கல்லு மண்ணு பூமியில் இருக்கிற அத்தனையுமே வெப்பத்தை உறிஞ்சி சேமிக்க வைக்கிற தன்மை உண்டு. நீங்க எந்த பொருளை நீங்க வெப்பத்துல வச்சு பாருங்க, சூரிய வெளிச்சத்துல வச்சு பாருங்க, சூரிய வச்சு கல்லு வச்சாலும் சரி, மண்ணு வச்சாலும் சரி, மண்ணு சூடாகுது, கல்லு சூடாகுது, இரும்பு சூடாகுது. ஒரு காகிதம் போட்டா கூட காயத்தை போட்டு பாருங்க, 8 பேர் வெப்பமா இருக்கும். அப்படின்னா எல்லா பொருளையுமே உள்ளே உறிஞ்சிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க அந்த அதிசயப்படுவது ஒன்றுமில்லை. இது இயற்கையில் நடந்து கொண்டுதான் இருக்குது. நாம தான் என்ன பண்றோம்,
அப்பதான் என்ன பண்றாருன்னா அருணோட கிரெட்டுங்கிறவர் வந்தாரு. இப்படிதான் போயிட்டு இருக்குது இல்ல. ஆயிரக்கணக்கான நாடுகளை எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது உடலை பற்றிய சித்தர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இந்த அறிவியல் அடிப்படையில் சொன்னவர் முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர் தான். அறிவியல் அடிப்படையில் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, காத்து உணவா மாறுது சித்தர்கள் சொல்லிட்டாங்க. காற்றை பிரிக்கும் அது எப்படி இப்ப இருக்கிற ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி ஆக்சிஜன் என்னன்னு சொல்ற மாதிரி இவனுக்கு சொல்லலை. அதான் அதாவது ஆங்கிலத்துல சொல்லலை. என்னது சித்தர்களுக்கு ஆங்கிலத்துக்கு என்ன சம்பந்தம், இப்ப இருக்கிற ஆங்கிலத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை பெயர் வைக்கிறதுக்கு தான் ஆங்கிலம் தேவை தவிர ஆங்கிலம் பேசணும்னு கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆங்கிலம் படிக்கிற அறிவாளியும் கிடையாது. சரியா? அப்ப அந்த ஹைட்ரஜன்னா என்ன, அது ஈக்குவேஷன். நான் கூட படிச்சு ஹைட்ரஜன் சொல்லிட்டு போயிடுறேன். ஹைட்ரஜன் சொன்னா எனக்கு அறிவு வந்துருமா? இல்ல ஆக்சிஜன் சொன்னா எனக்கு அறிவு வந்துருமா? வரவே வராது. இதைதான் மயங்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு அணுவுல என்னன்னா அணுவுல மூணா இருக்குதுங்கிற அணு மூணா இருக்குதுன்னு அணுவை பிரிக்க முடியும், அணுவை பார்க்க முடியாது. அணு ரொம்ப சிறிதுன்னு தமிழ்ல இருக்கு. எல்லா மொழியிலுமே அணுவை பத்தி இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் ஆட்டம்னு ஒண்ணு இருக்குது. அது அவன் அவன் பாஷையில வெவ்வேறு எழுதி வச்சுட்டான். ஆனா அணுக்குள்ள 3 துகள் அடிப்படை துகள் இருக்குதுன்னு பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பேர் அவர் பேர் என்னது, என்ன போர்டு, ரூத்தர் போரோட தான் அந்த ஒரு அணு மாதிரி கண்டுபிடிக்கிறார். அது கூட பின்னாடி தோத்து போச்சு. கடைசியில நீல்ஸ் போர் மாதிரி, ரூத்தர் போர்டு மாதிரி ஆட்டம் டயக்ராம், ரூத்தர் போர்டு ஒரு ஆட்டம் டயக்ராம் கண்டுபிடிக்கிறாரு. அது அப்புறம் திருத்தப்பட்டு கடைசியில நீல்ஸ் போர், அவரு நோபல் பரிசு பெற்றவர் தான். அவரு போர் மாடல் தான் இப்போ அது சரியா இருக்கு. அது சின்ன சின்ன குறைபாடு இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நீர்னா இப்படித்தான், அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த நீரை காற்று. அப்ப அந்த அந்த அடிப்படை அவன் நாட்டுக்கு தேவை நம்ம பண்ணிக்கிறோம். நாம நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சு சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு காரணத்துல தடைபட்டு போச்சு, அவ்வளவுதான். இல்லாட்டா நாம நிறைய போயிருக்கலாம். நாம தான் ஒரு 300 ஆண்டுகளாக மதிப்பெண் கல்வி முறையில வந்தங்காட்டி நம்ம அதை செய்யல. அடுத்தது இது பற்றி ஐயா, எனக்கு ஒரு கேளுங்க. சந்தேகங்க. ஆஹ் எல்லாரும் இந்த அணுவை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. உம் ஆனா அணுவுக்குள்ளார அறிவு இருக்கா? அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குமோ? இருக்கும் ஆமா இல்லைங்களா? ஆமா ரெக்கார்டு. அது ஒரு அதிசயமே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா அதுல பார்த்த மெசேஜ் பதிவாகுது. அதான் விஷயமே, மெசேஜ் பதிவாகுது. ஆனா அந்த இன்னொரு இன்டெலிஜென்ஸ் பத்தி யாரும் பேசலைங்க. யாருமே சொன்னது கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான், அந்த ஆமா இன்டெலிஜென்ஸ் பத்தி. ஒண்ணுமே ஆட்டம் தேவை. 99.9% ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க ஆட்டம்ல. ஆனா அதேதான் உடம்பு, அந்த அதேதான் ஆட்டம், உடம்பு, அதேதான் உடம்பு. ஆனா அதுக்குள்ளார ஒரு அறிவு இருக்கிறத பத்தி யாருமே சொல்லலன்னு நினைக்கிறேன். சொல்லவே இல்லை. அதுதான் வேலை. நாம தான் கண்டுபிடிச்சு சொல்றோம். அது மட்டும் இல்ல. இப்ப இன்னொரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இப்ப அந்த அணுவே எடுத்துக்குவோமே, ஆட்டமே எடுத்துக்குவோமே, அது அடிப்படையில் 3 துகளை நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி 3 துகள். இன்னைக்கு 250 தகவல், 270 துகள் வரைக்கும் போயாச்சு. அந்த அளவுக்கு சப்பாட்டாட்டிகள் போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, 320 துகள் வரைக்கும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா how many particle designed, how many particle are invented போடுங்க, how many particle invented in the atom போடுங்க, how many particle are invented in atom, almost I think almost 300 போடுங்க, கரெக்டா வரும் பாருங்க. ஆனால் எவ்வளவு போய் நிக்கும் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ், how many subatomic particles போடணும்? போடுங்க. மெயினா 3 சொல்றாங்க. The typical atom consists of 3 subatomic proton, neutron, and electron. அது பேசிக். Helium. Other particles exist as well, such as alpha and beta particles, which are discussed below. அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹீலியம் அது கீழே போகுதுங்க. 220 225 மேல போயாச்சு. நீங்க போட்டு பாருங்க, போயாச்சு. 220 225 போயாச்சு. இது இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணுவை பிரிச்சோம்னா தமிழ் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்க, தமிழ்ல ஆதிகால தமிழ்ல ஒண்ணுக்கு கீழே 320 வருதுங்கிறான். ம். இப்போ 220 நோக்கி 230 நோக்கி போயிருக்குது. அந்த அதான் ஒரு அணுவே பார்க்க முடியாது, அது வந்து அப்படிங்கிறான். ஆனா அணுவின் அசைவை உணர முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆட்டோ செகண்ட்னு பேரு. ஆட்டோ செகண்ட்னு பேரு. அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அணுவின் அசைவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். அணுவின் அசைவை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு மந்த வாயு வழியாக ஒரு ஒரு ஒளி கதிர்வீச்சு போகின்ற பொழுது அந்த ஒளி எந்த மாதிரி மாறுது, இந்த மந்த வாயு எப்படி துடிக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அணுவின் அசைவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்துருச்சு. அதை நீல பண்ண போறாங்க. அது நிறைய ஆராய்ச்சி தான் பண்ண போறாங்க. ரைட்டு. இப்போ இந்த துகள் எப்படி பிரிஞ்சுட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 220 இப்படி போடுங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 300 பார்ட்டிகுலர் இன்வென்டட். இஸ் இட் கரெக்ட்னு கொடுப்பாரு. இஸ் இட் கரெக்ட்னு கொடுத்து பாருங்க. ஐ திங்க் சபார்டிபிள் பார்ட்டிகல் ஆல்மோஸ்ட் இன்வென்டட் 350 220 240 போட்டு இஸ் இட் கரெக்ட்னு கொடுத்து பாருங்க, வருதான்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் சரியான்னு போட்டு பாருங்க. சரி, சார்ஜபிள் போட்டில் வரும். நான் போட்டேன் இந்த மாதிரி. நத்திங் ஐ திங்க் தி சப்மார்டிபிள் பார்ட்டிகல் ஆல்மோஸ்ட் 220 ஆர் இன்வென்டட். ஐ திங்க்னு கொடுத்துருந்தேன் நான். ஐ திங்க் இப்படித்தான் இருக்கலாம். இஸ் இட் கரெக்ட், யுவர் இஸ் கரெக்ட். ஆல்மோஸ்ட் 220 240 போட்டிருந்தேன். அதில் இது எப்போவே பேசினதான், எப்போவே பேசினதான். இன்னும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த நன்மையும் இல்லை. சும்மா துகளை கண்டுபிடிச்சிட்டே போய் என்ன பண்ண போறீங்க? அப்ளைடு சயின்ஸை மாறணும். அது இன்விசிபிள், இன்விசிபிளா இருக்கும், அப்புறம் அர்த்தமற்றதா இருக்கும். அதான் விஷயம். அப்படி போக போக இப்போ நானோவை வந்து நானோ பிக்கோ வரைக்கும் ஒரு பொருளை வந்து நான் கூட இந்த பிக்கோட செய்யலாம். அது நான் சொன்ன பாருங்க, செராமிக்ஸு. அது செக் பண்ணி பார்த்தீங்களா? அந்த தண்ணி செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு மல்டிமீட்டரு வச்சு பார்த்தீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இது முயற்சி பண்ணுறதுக்கு ஐஐடி இன்ஜினியர் போய் சந்திச்சேன். ஐஐடியில் அப்போ தான் புதுசு அவர். சென்னை ஐடியில் படிச்சிருந்து அவர் போய் சொன்னேன். பார்த்துட்டு நாம கூட செய்யலாமே அப்படின்னாரு. செய்யலான்னு சொன்னேன். அப்போ வந்து நான் சொன்னேன், இது வந்து நானோ போரஸ் எஃபெக்ட் இருக்குதுங்க. சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை மூடி சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 1000 டிகிரியில் சுட்டு எடுத்துக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு செய்யலான்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நானோ போரஸ் மாதிரி சிறுசு கண்ணுக்கு தெரியாத துகள், அதுதான் வந்து தண்டுக்கு கவர்ச்சியை மாறுது, கிராவிட்டி எதிர்த்து வேலை செய்யுது, தானாகவே தண்ணீரை பிரிச்சுக்குது. இன்னும் அட்வான்ஸாக போகணும்னா அதை விட இன்னொரு துகளாக மாற்றணும் அப்படின்னா இந்த கேப்பை குறைக்கணும். அப்படி பிக்கோ செகண்டில் கொண்டு போக முடியுமான்னு கேட்டேன். சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னார். நானோ வந்துருச்சு. இதுக்கு பேர் நானோ போரஸ் எஃபெக்ட்னே பேர். ஆர்கே கோட்னால கண்டுபிடிச்சது. இந்த செராமிக் வந்து அந்த செராமிக் துகள் வந்து கிட்ட இருக்குது. செராமிக் துகள் கிட்ட இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக பிரித்து கொடுக்குது. மெட்டல் ஆக்சைடு தான் இந்த வேலையை பண்ணுது. இப்போ அந்த எதுக்கு நான் அதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலைமை. அதாவது நீங்கள் ஒன்றும் வேலை, கால்சியம் அப்படிங்கிறோம், ஒன்றும் வேலை. நீங்கள் காகிதத்தை எரிச்சிட்டிங்கன்னா அது பல கோடி துகளாக மாறிடுங்க. காகிதம் இருக்கு இல்லையா, நெருப்பில் எரிச்சிருங்க, தொட்டு சாம்பல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஷ் கையில் தொட்டு பாருங்க, எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதான். என்ன இதுல கெட்டித்தன்மை கிடையாது. என்னது சாலிடா இருக்காதுங்க. ஆனா நாளைக்கு சாலிடா மாறுது. அதான் விஷயமே. சாலிடா மாறுறங்காட்டி தான் நடக்குது. மெட்டல் ஆக்சைடை என்னவா மாத்திரம்? சாலிடா மாத்திரம். அதுதான் அறிவு. புரியுதா? சரிங்க. இப்போ அயன் ஆக்சைடு பார்த்துருக்கீங்க, இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அயன் ஆக்சைடு பார்த்துருக்கீங்க. இதுல யார் அயன் ஆக்சைடு பார்த்துருக்கீங்க? அயன் ஆக்சைடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது அயன் ஆக்சைடு தான். இதான் என்ஜினியர் திருன்னு முடிச்சா என்ன, கட்டட என்ஜினியர் முடிக்கிறார். அயன் ஆக்சைடுங்கிறது எல்லாரும் அடிக்கிறதா. பொடியை போட்டு தின்னரில் கலக்கிடுவாங்க. இப்போ ரெடிமேடாக கலக்கியே வருது. இதுக்கு முன்னாடி அயன் ஆக்சைடு எப்படிங்க பயன்படுத்திடுங்க? அறிவாளியே சொல்லுங்க. எல்லாம் நானும் முட்டாள் தான், இல்லை அறிவாளி யாரும் கிடையாது, நான் பார்த்தங்காடி சொல்கிறேன். அயன் ஆக்சைடுங்க ஒன்றும் இல்லை, காவி செந்தூரம் தான். செந்தூரம்னு சொல்லுவாங்க. இரும்பு பட்டல் போய் பார்த்தீங்கன்னா கையில் பூசிட்டு இருப்பாங்க. அது போட்டு குழச்சி விட்டு அந்த திண்ணறையோ அல்லது பெயிண்டையோ போட்டு குழச்சிட்டு சீமனில் போட்டு கலக்கிடுவாங்க.
கலக்கிவிட்டு சீமனை இல்லை தின்னரும் அதுக்கு ஒரு பெயிண்ட் மாதிரி போட்டு கலக்கிவிட்டு அந்த ரெண்டாக்சி அதுக்கு கடையில் போய் ரெண்டாக்சைடு பவுடர் வாங்கின்னு பாருங்க. அந்த காலத்தில் இன்னும் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சிகப்பு காரை போடுவாங்க. சிகப்பு காரை போட்டிருக்கல இல்லைங்களா கேசவன்? சிகப்பு காரை சிகப்பு காரை கலந்து விட்டுருவாங்க செவிலில். அது அது என்னது அந்த சிகப்பு காரை? என்ன ரெட் ஆக்சைடு? என்னது? ரெட் ஆக்சைடு. இரும்பு தூள். அது இரும்பு தான். அது இரும்பு நேரடி இரும்பு கிடையாது. அது வந்து பிசிக்கல் இருந்து கெமிக்கலா மாறிடுது. பிசிக்கல் இருந்து கெமிக்கல் பிசிக்கலா இருந்தது என்னவா மாறிடுது? கெமிக்கலா மாறி போச்சு. அதுதான் அதுல இரும்புடைய பண்பு இருக்கு. அது வந்து காந்த பண்பா மாறிடும். என்ன பண்பா மாறிடும்? காந்த பண்பா மாறிடும். அது என்ன இரும்புனா காந்த பண்பு தான். இரும்புனா காந்த பண்பு. ஆனால் எப்பொழுது காந்தத்துக்கிட்ட போறப்ப அட்ராக்டிவ் காந்தமா மாறும். ஆனா இந்த நானோ அதே இரும்பை அது கிட்டத்தட்ட 1000 டிகிரியில சுட்டு எடுப்பாங்க. அது அந்த ரெடாக்சைட் பண்ண ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு மேல போகும். இரும்பு ஒரு கிலோ 50 ரூபானா ரெடாக்சைடு சுட்டு எடுக்கிறப்ப அது அந்த வெட்டையாயிருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்னன்னா அதை மீண்டும் தண்ணியில குழைச்சி இதுல இந்த ரெடாக்சைடு பொடிய தண்ணியில குழைச்சி அடுப்புல 110 டிகிரி 110 இல்லை 1200 டிகிரியில அப்படி சுட்டு எடுக்க. செங்கல் தான். செங்கல் எப்படி நீங்க சுட்டு எடுக்கிறீங்க? செங்கல் கிட்டத்தட்ட 1100 டிகிரி இருந்தால் தான் களிமண் வந்து களிமண் தான். செங்கலுங்கிறது ஒரு களிமண், பச்சை களிமண் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். அதை வந்து 1000 டிகிரியில சுட்டு எடுக்கிறப்ப என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த செங்கலுக்கு உள்ள இருக்கிற சிலிக்கான் இருக்கு இல்லையா? சிலிக்கான் அதெல்லாம் இறுகி கல்லா மாறிடும். என்னது? கல்லா மாறி போச்சு. அதே பச்சை செங்கலை தண்ணியில போட்டு என்ன ஆகும்? பச்சை செங்கலை தண்ணியில போட்டா என்ன ஆகும்? கரைஞ்சி விடும். அதே சுட்ட செங்கலை தண்ணியில போட்டா கரையாது. ஏன்? ரெண்டு ஒண்ணுதாங்க. ரெண்டு ஒண்ணுதான். என்ன நடந்தது சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதானே. என்ன நடந்தது? வாட்டர் வேப்பரைஸ், தண்ணி வந்து ஆவியாகி போயிடுச்சு. இல்ல இல்ல. அப்போ ஏன் இல்ல இல்ல என்ன சொல்ல போறா? கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்குது. சரி, அது என்ன நடந்திருக்குது? ஏன் இதுக்கு ஏன் அதே செங்கல் சுடுறதுக்கு முன்னாண்ட அதே செங்கல் தான், சுடுறதுக்கு அப்புறம் நிறமும் மாறிடுச்சு. சுடாதுக்கு முன்னாடி நிறம் எப்படி இருந்திருக்குது? அது சிவப்பா இருக்கும். சிவப்பா இருக்கும். ஆமா. சுடாதுக்கு முன்னாண்ட செங்கல் எப்படிங்க சிவப்பா இருக்கு? என்னங்க பேசுறீங்க? மண்ணு நிறம் தான். அப்படி சொல்லுங்க. மண்ணு நிறம். தெய்வநாயகம் ராஜாங்கம். ஐயா வணக்கம் ஐயா. பச்சை செங்கல் பாத்திருக்கீங்களா? செங்கல் சூளைக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. சுடாதுக்கு முன்னாடி என்ன நேரம்? அது சுடாதுக்கு என்ன நேரம் இருக்கு? அந்த மண்ணோட நிறம் சிவப்பு மண்ணா இருக்குங்கய்யா. சிவப்பு நேரம் எப்படி இருக்கும்? மண்ணு நேரம். மண்ணு நேரம் அப்படி சொல்லுங்க. களிமண்ணா இருந்தா கருப்பா இருக்கும். அதேதான் களிமண் தான். அது கருப்பனே சொல்லலாம். அது ஒரு பழுப்பு நிறம் சொல்லலாம். அதே ஐயா செம்மண்ணும் களிமண் வந்துட்டு கொஞ்சம் கலப்பாங்க. அதனால அந்த ரெண்டும் கலந்த அந்த மண்ணோட நிறம் மட்டும்தாங்க இருக்கும். சரி, அது நெருப்புல சுட்டுறதுக்கு அப்புறம் என்னவா மாறுது? நெருப்புல சுட்டுறதுக்கு அப்புறம் கலர் மாறிடும். என்ன நேரம்? சிவப்புங்க. அதுதான் கரெக்ட். சிகப்பு தான். சிகப்பு ஆரஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க. உடனே பீட்ரூட் சிகப்பா இப்ப தக்காளி சிகப்பான்னு கேட்கக்கூடாது. அதாவது பீட்ரூட் அப்படித்தான். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து ஆனா சில செங்கல் கொஞ்சம் கருப்பாவும் மாறிடுது. ரொம்ப ஓவரா. அது அப்படின்னா அது நெருப்பு சரியா அது புகைக்கல் தீஞ்சு போன கல், சரியா முருகாத கல், சரியா வெப்பம் படாத கல்லுன்னு அர்த்தம். என்னது? சுடாத கல். அந்த கல் ஒதுக்கிட்டுருவாங்க. கட்டட வேலைக்கு பொறுத்து போயிரு. இது ஒட்டாது, எதை சாந்து ஒட்டாது. சரி, அதெல்லாம் தேவையில்லை. அப்போ அதே களிமண்ணு தான் நெருப்புல 3 நாள் சுடுவாங்க. எத்தனை? 2 நாளுக்கு மேல சுடுவாங்க. எத்தனை நாள்? 2 நாள் 3 நாள் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பாத்துருக்கீங்களா இல்லையா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எரிஞ்சு 2வது நாள் அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த பதம் கரெக்டா. அதேதான், அந்த பதம் தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க ஓட்டை வச்சிருப்பாங்க. அந்த ஓட்டைகள் அவனுக்கு தெரியும். ஒரு கல் அந்த ஓட்டைகளே பார்த்தாங்கன்னா அப்படியே தங்க மாதிரி உள்ள மாறிடுது. எப்படி?
பயங்கரமா மாறிடும். அப்படியே கண எல்லா கல் என்ன கல் நெருப்பா மாறிடும். கல் என்னவா மாறிடும்? நெருப்பா. நெருப்பா ஆஹ் மாறும். அப்படியே கல் அப்படியே கண அப்படி இரும்பு அப்படி காய்ச்சினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இரும்பு கருப்பா இருக்குது. சூடு ஆக ஆக என்ன ஆகுது? பழுத்து போய் அப்படியே அப்படி சூரியன் நிறத்துல இருக்கும். என்ன நிறம்? சூரிய நிறம். சூரியன் நேரத்துல. அந்த நேரம் வர்றதுக்கு 2 நாள். அப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லு குளுக்கிற அணு துகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இறுக ஆரம்பிக்கும். என்னது? இறுகாகி கிட்ட போயிடும். என்னது? இப்படி இருந்தது. ம். இந்த இடைவெளி இருந்தது. இப்படி எல்லாம் இடைவெளி அப்படியே கிட்ட போய் சேருது. அப்படியே இந்த பாண்ட் சேர்ந்து என்ன? ஆகுது. பாண்ட். இப்பதாயா புரியுது. அப்படி பாண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதை தூக்கி நீங்க தண்ணீர் போட்டுன்னா கரையாது. இதைத்தான் நம்ம மெட்டலாக்சியில பண்ணணும். இது இப்ப சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா தண்ணி தானா பிரியும். இது வராத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இது இப்ப நான் இனியன்னு சொல்றதுதான் இது இறுதி. இது எவனாலும் இதை மாற்ற முடியாது. இந்த இந்த இன்னும் இவனுக்கு இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எந்த விஞ்ஞானிக்கும் இது தெரியாது. ஆர்கே கோட்னாலுக்கு மட்டும் தெரியும். இது பாத்தீங்களா இல்லையா? ரவிக்கு சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானி, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை பற்றிய ஒரு அறிவும் இந்தியாவில் யாருக்கும் இல்லை. அவர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு 7-8 வருஷம் ஆச்சு. தண்ணீரை எரிபொருளாக மாற்றி அது வணிகமாக கொண்டு வர முடியும் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நிரூபிச்சுட்டு அது அதை நாம செய்யணும். அதையே அவரு லித்தியம் மெக்னீசியம் ஃபெரைட்னு போட்டாரு. நான் அது சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை கொண்டு வரலாம். சோடியம் அதே வேலை செய்யும், லித்தியம் அதே வேலை செய்யும். எல்லாமே அல்கலி மெட்டல் தான். அல்கலி மெட்டல் அல்காலி ஏற்கனவே பேசிட்டு அந்த மெட்டல் தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது பண்ணி கொண்டு வந்துடணும். இதை யாராவது பண்ணாதான் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே சொல்லி யாராவது பண்ண முயற்சி பண்ணாதான் செய்ய முடியும். இப்பவே ஆரம்பிச்சா தொழில கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிள். ஒரு 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா செய்யலாம். பொழுதுபோக்க செய்ய வேண்டியதை வாரத்துக்கு ஒருக்கா அப்படி செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். விடுமுறை செஞ்சுட்டு வந்துடும். ஆனால் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதை செஞ்சு பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு 2-3 பேர் அறிவுள்ள ஆளுங்க, பொறுப்புள்ள ஆளுங்க, சிந்தனை உள்ள ஆளுங்க, உலகம் உருப்படவும்னு நினைக்கிற ஆளுங்க. நான் வேணா டிராயிங் அனுப்பிச்சி வைக்கிறேன், தத்துவத்தை அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் நெட்டில் பார்த்தாவே தெரியும். நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போடுங்க, வரும் பாருங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போடுங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போடுங்க, வருதுன்னு பாருங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போடுங்க நெட்டில். அதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுதுங்க ஐயா. ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போடுங்க. ஏன் இன்னைக்கு ஒருத்தரையுமே காணும்? HEC, for generating energy by using water without any greenhouse and toxic emissions. அதாவது எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாம இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் கண்டுபிடிச்ச யாருன்னு பாருங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படி நிறைய அதுலயே பாருங்க. அது நானும் வருவேன். அவருதான். அதுல மினின்னு போட்டா நான் வந்துடுவேன். முன்னாடி மினின்னு போடுங்க, நான் வந்துடுவேன். மினி முன்னாடி மினின்னு போடுங்க. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா நான் வருவேன். வீடியோல போடுங்க. போட்டு வீடியோக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மினி ஹைட்ரோ டைட்டில் கொடுத்துட்டு வீடியோல போட நான் வந்துடுவேன் பாருங்க. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லுங்களா? The biggest Indian invention அதுங்களா? மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டு வீடியோ நான் போட்ட வீடியோ வரும் பாருங்க. வீடியோல போட்டுட்டு வீடியோல பாருங்க. சில நேரத்துல அதிகமா பார்க்காதனால முன்னாடி வர்றதில்லை. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா வந்துடுவேன். அதாவது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சரி, பரவாயில்ல. சரி, இவ்வளவுதான் விஷயமே. அது போட்டா வந்துடும். இதுதான் வரப்போகுது.
இதுதான் வரப்போகுது. பாரு இந்த தண்ணியில் இதான் தண்ணி, இதில் அலுமினிய கம்பி, செம்பு கம்பி, இதை வச்சுட்டிங்கன்னா இது வச்சு 2 கம்பி வச்சு பார்த்தா மின்சாரம் வெளியே வரும். இது சாதாரண தண்ணி, இது ஆர்வ வாட்டர் தான். இதில் ஒரு செம்பு கம்பி வச்சு மேலே செக் பண்ணி பாருங்க வரும். கம்பி மாறி இருக்கணும், அந்த மெட்டல் மாறி இருந்தால் வந்துடும். இதுதான் விஷயமே. சரி, இது மாதிரி நீங்கள் 10 வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டா உங்களுக்கு இந்த 8 வோல்ட் வரும், 8 வோல்ட் 9 வோல்ட் வரும். ஆம்பியர் வராது, ஆம்பியர் வந்து மில்லி ஆம்பியர் தான் வரும். அப்போ ஒரு எல்இடி எரியறதுக்கு பயன்படும். இது எந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆகும். அதாவது எந்த வகையான முயற்சியும் இல்லாமல் என்ன வருது? மின்சாரம் வரும். நிரூபிக்கிறக்கா இதை அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டல் ஆக்சைடில் கொண்டு வரணும். ஏனோடு கேத்தோடுக்கு 2 மெட்டல் வைக்கலாம். ஏனோடுக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி வந்து எது அதிகமாக கடத்தணும் உங்களுக்கு தெரியுமில்ல? மின்சாரம் கடத்துற உலோகம் சொல்லுங்க, மின்சாரம் கடத்துற உலோகம் சொல்லுங்க. காப்பர் அருமை. அடுத்தது காப்பர் வயர் மெயினா யூஸ் பண்றாங்க. அருமை. அடுத்தது வேற என்ன? அடுத்து மின்சாரத்தை அதிகமாக கடத்துறதுக்கு வேற எது பயன்படுத்துறாங்க? அலுமினியம் யூஸ் பண்றாங்க. அருமை. இதுதான் உலகத்துல இருக்கு. சரி, காஸ்ட்லியா இருக்கிற பொருள் எது? மின்சாரம். விலை அதிகமா இருக்கிற பொருள்ல மின்சாரம் எது கடத்தும்? தங்கம் கடத்துமாங்க. அருமை. ஆமா, அருமையா வேகமாக இருக்கிறதுலே பயங்கர வேகத்துல கடத்தும். அடுத்தது வெள்ளி. அருமை. இதுதான். அப்புறம் இது கடத்தும், அது அப்புறம் எடுத்து கடத்தும். அருமை, நல்ல அருமையான சிந்தனை. அதுதான். அடுத்தது வேற என்ன உலோகம் கடத்தும்? இரும்பும் கடத்தும். ஆனா இரும்பு கடத்துமே தவிர வேகமா கடத்தாது. இரும்பு கடத்தும், ஆனா என்னமா கடத்தாது? வேகமா கடத்தாது. அப்ப வேகமா கடத்துற ஜிங்க் வேகமா கடத்தும். ஜிங்க். ஆனா என்ன தெரியுமா விஷயம் கேட்டீங்கன்னா, மின்சாரம் கடத்துறது என்பது வேறு. அது தட்டணும், வளைக்கணும், நீட்டணும், இதுக்கெல்லாம் உகந்ததா இருக்கணும். என்னது? தட்டுனா உடையக்கூடாது, நீட்டினா உடையக்கூடாது, வளைஞ்சா வளையணும். இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா தகுதி? அப்படி பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி கம்பிக்கு எல்லா தகுதியும் இருக்குது. வெள்ளி கம்பிக்கு இப்ப நம்ம இதுல வந்து அவர் ஆர்கே கோட்னால என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளியும் வைத்து கொண்டு ஜிங்க் இருக்கு இல்லையா, ஜிங்க் வைத்து கொண்டு அந்த ஆனோடு கேத்தோடு நேர் மின்சாரத்துக்கும் எதிர் மின்சார கடத்தலுக்கு 2 வச்சுட்டாரு. மெட்டல் ஆக்சைடு என்பது வேறு, ஆனோடு கேத்தோடு என்பது வேறு. மெட்டல் ஆக்சைடு உள்ள கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது என்னவா மாறிச்சு? மெட்டலா இருந்து மெட்டல் ஆக்சைடா மாறிடுது. எல்லாத்தையும் மெட்டல் ஆக்சைடா மாத்தலாம். சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, சாதாரண உப்பு அதை வந்து நெருப்புல சுட்டீங்கன்னா அப்படியே வெள்ளையா பூத்துரும். என்னமா பூத்துரும்? வெள்ளையா பூத்துரும். அதுக்கு பேருத பஸ்பம், அதுக்கு பேருத சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே இரும்பு பாருங்க, இரும்பு கருப்பா இருக்கும். இரும்பு சுட்டு 1200 டிகிரி 1100 டிகிரி சுட்டு எடுக்கிறப்ப அதே இரும்பு, சாதாரண இரும்பு அப்படியே சிகப்பா அப்படியே சூரியன் மாதிரி மாறிடும். என்னமா மாறிடும்? சூரியன் மாதிரி மாறிடும். அதுக்குதான் செந்தூரம்னு பேரா. அதுக்கு செந்தூரம், அதுக்கு அயப்பஸ்பம், அஜ செந்தூரம்னு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. மெட்டல் ஆக்சைடு, அந்த மெட்டல் ஆக்சைடு இரும்புக்கு வந்து அந்த கொரோஷன் வந்து ஜாஸ்தியானால அதனாலீங்களா? அதோட அந்த ஆக்சிஜனோடு வினைபுரியும். முதல்ல ஆக்சிஜனோடு வினைபுரியும். மின்சாரத்தை மெல்ல கடத்தும், வேகமா கடத்தாது. அந்த கரோஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னால இது சீக்கிரமா கடத்தாது இல்லைங்களா? அது ஒண்ணு இருக்கு. 2வது கரெக்ட். இன்னொன்னு செம்பு கரெக்ஷன் எதிர்த்து போராடும். செம்பு அலுமினியம் கரெக்ஷன் எடுத்து போராடும். நீ அலுமினிய கம்பிய தண்ணிகளை வச்சு பாருங்க, கரையாது, மெட்டல் ஆக்சைடு உருவாகாது. செம்பு வந்து தண்ணியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சைடு உருவாகாது. தங்கத்தை தண்ணியில் போட்டு ஆக்சைடு உருவாகாது. வெள்ளிய தண்ணியில் போட்டு ஆக்சைடு உருவாகாது. பிளாட்டினம் சொல்ல முடியாது. பிளாட்டினத்தை வந்து
தண்ணிக்குள்ள ஓகே போட்டீங்கன்னா ஆக்சிஜன் உருவாகும். இதெல்லாம் கரைசலை எதிர்த்து போய் தான் அதுதான் புத்திசாலி. இதைத்தான் ஆர்கே கோட்டனால பயன்படுத்துறாரு. மெட்டல் ஆக்சைடை பயன்படுத்திட்டு, மெட்டல் ஆக்சைடு என்பது அந்த தண்ணியை அதுக்கு பேர் அயனைசேஷன், செல்ஃப் அயனைசேஷன். என்ன போட்டு பாருங்க, செல்ஃப் வாட் இஸ் மீன் செல்ஃப் அயனைசேஷன் போடுங்க. செல்ஃப் அயனைசேஷன், தனக்குத்தானே பிரபஞ்சம் இயங்குது, தனக்குத்தானே நெபுலா இயங்குறத இங்க இது தனக்குத்தானே இயங்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓ தனக்குத்தானே இயங்குதுரா அப்படின்னு. அப்புறம் தான் மனித உடம்பு அதை கண்டுபிடிச்சதான் மின்சாரத்தை வெளியே எடுத்தேன். இது வர ஒன்று நடக்காது. வேற எந்த வகையிலும் மின்சாரத்தை எவ்வளோனாலும் தர முடியாது. சோலாரும் வேலைக்கு ஆகாது, புடலங்காயும் வேலைக்கு ஆகாது. சோலாரும் வேலைக்கு ஆகாது, சுண்ணாம்பும் வேலைக்கு ஆகாது. எவனும் சோலார் போடுறது, நீங்க என்ன பண்ண எல்லாரும் சோலார் போட்டு கொண்டிருக்க போறீங்க, எவனும் பண்ண மாட்டான். எப்ப பணக்காரன் கையில எந்த கண்டுபிடிப்பும் போகாத அளவுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பணக்காரன் கையில் என்ன என்ன எந்த கண்டுபிடிப்பு போகக்கூடாது, பணக்காரன் கையில் எந்த கண்டுபிடிப்பும் போகக்கூடாது. போனா அது அதாவது பணக்காரன் கையில கண்டுபிடிப்பு போலாம், ஆனால் ஏழைகளும் செய்கின்ற மாதிரி. பணக்காரன் கையில கண்டுபிடிப்பு போலாம், ஆனால் யாரு கையில இருந்து யாரு செய்யற மாதிரி இருக்கணும், ஏழைகள் செய்யற மாதிரி. ஏழைகள் செய்யற மாதிரி இருக்கணும். அங்கதான் அப்பதான் விடிவு காலம். அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செல்ஃப் அயனைசேஷன் என்ன சொல்லியிருக்கான்? The self-ionization of water is an ionization reaction in pure water or in an aqueous solution in which a water molecule H2O deprotonate to become a hydroxide ion OH minus. So the hydrogen nucleus H plus immediately protonates another water molecule to form a hydronium cation H3O plus. இப்ப புரியுதுங்களா? இதத்தான் கண்டுபிடிச்சேன். H2O plus H2O வந்து இதாகுது, டீப்ரோட்டோனேட்ஸ் ஆகி H3O plus ஆகுது, இன்னொன்னு வந்து OH மைனஸ் ஆயிருக்கு. இதத்தான் அன்னைக்கு சொன்ன 2 நாளுக்கு சொன்னேன் இல்லையா? இது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நான் கண்டுபிடிச்சேன். நான் இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இதெல்லாம் சொல்றீங்க, இது எப்படி வச்சு அப்படி மாறுன்னு யாருக்கும் தெரியல. 2 மெட்டலை வச்சு பார்த்தா மாறுதுன்னு எந்த பாடத்திலும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த பிசிக்கல் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிசிக்ஸ்ல எங்கேயுமே அது சொல்லியிருப்பான். ஆனால் அது மின்சாரத்தை எப்படி எடுப்பீங்க? அது மின்சாரம் வருதுன்னு தெரியாது. என்னது மின்சாரம் வர தெரியாது, எப்படி மின்சாரத்தை எடுப்பீங்க? அங்க மாட்டிக்கிட்டானுங்க. அதுல வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதே தவிர அது கரெக்டா எழுதிட்டானுங்க அதையே. ஆனால் அந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத வைத்துக் கொண்டு அது மின்சார வெளியெடுக்க முடியும்னு எவனுக்கும் தெரியாது. தெரியக்கூடாதுங்கிறது தான் இயற்கை நோக்கமே. யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு தான் தெரியணும். என்னது என்ன கேசவன் சொல்லுங்க சார். அவன் ஏதோ எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் நான் கண்டுபிடிக்கிறப்போ ஓஹோஹோ இப்படித்தான் நடக்குதோ. அப்போ மாறுபட்ட 2 பொருளை வைக்கிறப்போ, மாறுபட்ட 2 பொருள் என்ன பொருள் வைக்கிற, மாறுபட்ட என்ன பொருள் வைக்கிறதுல, மாறுபட்ட 2 உலகம் வைக்கிறேன். அலுமினியம் காப்பர். இது எனக்கு கிடைச்சது, எனக்கு மலிவு, எனக்கு 10 பைசா செலவு இல்லாம பண்ணக்கூடாது. வச்சு பார்த்தது கரண்ட் வெளி வருது. அப்ப ஏன்டா வெளி வருதுன்னு பாக்குறேன். எதனால வெளி வருது, ஏன் வெளி, அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்ப தானாவே இது நடக்குது. தானாவே நடக்கணும்னா அப்போ அந்த அயனைசேஷன் நடக்கணும். அப்ப என்னது கேட்டீங்கன்னா புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. என்னது புரோட்டானே ரிலீஸ் ஆகுது. புரோட்டான் இல்ல, புரோட்டான் வேற. புரோட்டானை பத்தி நான் சொல்லல, புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் லைட் பார்ட்டிகல். இதுல புரோட்டான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு. இதுல இப்ப தண்ணி இருக்குது இல்லையா, இந்த பாக்குறதுக்கு தண்ணி அமைதியா இருக்கு. பாக்குறதுக்கு தண்ணி அமைதியா இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே? நீங்க பாக்குறதுக்கு தண்ணி அமைதியா இருக்குது, ஆடாம சேம் இருக்கு. ஆனால் இப்படி இருக்குல்ல 3 லட்சம் டாடு அதிர்ந்துட்டு இருக்குது. உங்களால உங்க கண்ணுனாலையும் உங்க கையினாலையும் இந்த டேபிள் உணர முடியாது. என்ன உணர முடியாது? அதோட அதிர்வை உணர முடியாது. ஆனா அதுதான் அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். எலக்ட்ரான் அதிர்ந்து கொண்டு இருப்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த எலக்ட்ரான் அதிர்கின்ற பொழுது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிற பொழுது அது ஆர்பிட்னு சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னு சொல்ற மாதிரி அந்த ஆர்பிட்ல
ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் போகும். முதல் படியில இருந்து ரெண்டாவது படிக்கு ஜம்ப் ஆகும். இதான் இந்த கோடி இது நடந்துட்டு தான் இருக்கும். அப்படி ஒண்ணுல இருந்து ரெண்டுக்கு போறப்ப இடைப்பட்ட நேரத்துல போட்டான் மறைந்திருக்கிற போட்டான் ஹிட், அது பேர் ஹிட்டன் பேரு. ஹிட்டன் போட்டான். ம். வாட் இஸ் த ஹிட்டன் பார்ட்டிகல் போடுங்க, போட்டான்னு வரும். இந்த போட்டான் கூட ஹிட்டன் பார்ட்டிகல். போட்டான்ங்கிறது ஹிட்டன், மறைக்கப்பட்டிருக்கிற என்னது. எப்ப ஹிட்டன் வெளியே வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப. எலக்ட்ரான் என்ன ஆகுது, ஆர்பிட் முதல்ல ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று அப்படி ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கு. அப்படி ஜம்ப் ஆகுன்ற பொழுதுதான் அந்த போட்டான் ரிலீஸ் ஆகுது. இப்ப கடுமையான அதுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும், கடுமையான அதிர்ச்சி. ஆனால் அது கடுமையாக அதிர்ச்சி வைத்தியம் தான் இருக்குது. கடுமையாக அதிர்ந்து கொண்டு எல்லாம் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸ்பின் மாதிரி என்னது, ஸ்பின் தியரி. அப்படி அதிர்கின்றதுனால அந்த போட்டான் ரிலீஸ் ஆகுது. அந்த போட்டான் ரிலீஸ் ஆகுறப்ப எனர்ஜி வெளியே வருது. என்னது, எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடையாது, எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடையாது, போட்டானுக்கு தான் எனர்ஜி. அதெல்லாம் நுட்பமா பார்த்தோம். இப்ப இந்த தண்ணி இருக்கு, இந்த தண்ணியில எனர்ஜி இல்லை. ஆனால் எதுக்கு எனர்ஜி இருக்குன்னா, அது அந்த அணுக்குள்ள இருக்கிற போட்டானுக்கு சக்தி உண்டு. அந்த போட்டான் அந்த அதிர்கின்ற பொழுது எதன் மூலமா வெளியே வருது, கம்பி பிடிச்சிட்டு வெளியே விளையாந்துருது. கம்பி பிடிச்சிட்டு வெளியே வந்து கம்பியில. நீங்க என்ன பண்றீங்க, சூரியன்ல இருந்து இங்க போட்டான் வருதுங்கிறீங்க. சூரியன்ல இருந்து போட்டான் கீழே வருது. அந்த போட்டான் என்ன பண்றீங்க, மேல சூரிய தகடு வச்சிருக்கிறீங்க, சிலிக்கான் பேஸ்டு தகடு வச்சிருக்கிறீங்க. சிலிக்கான் அதாவது சூரிய இந்த சோலார் பேனல், என்னது சோலார் பேனல் வச்சிருக்கிறீங்க. சோலார் பேனல் வச்சிருக்கிறீங்க, மேல டயோடு வச்சிடுறீங்க. என்ன டயோடு, அதுக்கு பேர் போட்டோ டயோடுன்னு பேரு. என்னது பேரு, அதுக்கு பேர் போட்டோ டயோடுன்னு பேரு. என்ன டயோடு, போட்டோ, நல்லா சொல்லுங்க. போட்டோ டயோட்ஸ். போட்டோ டயோடு. போட்டோனா ஒளின்னு அர்த்தம். ஒளிய உள்ள வாங்கி என்னவா மாத்துது, எனர்ஜியா ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படி சொல்றது விட்டுப்படி ஏன் வளர்றீங்க? லேட் ஆகுது சார், காலேஜில் சொல்லி கொடுக்கல சார், நாங்கள் 40 மார்க் வாங்குறதுக்கு தான் சார் படித்தேன், இனியன்ட்ட மாட்டிக்கிட்டேன். இனியன் என்ன எஸ்எல்சி தான் படிச்சிருக்காரு. இனியன் வந்து 34 மார்க் தான் வாங்கியிருக்கேன். இங்கிலீஷில் 34, தமிழில் 34, அறிவியலில் மட்டும்தான் 42 43 வாங்குறேன். தெரியாதனமா ஹிஸ்ட்ரியில் 50 வாங்கிட்டேன். தெரியாதனமா ஹிஸ்ட்ரியில் 50. மொத்தமாக இன்றைய 500க்கு வந்து 234 500க்கு. ஆனா இப்ப இந்த கேள்வி கேட்கறேன், தண்ணிக்குள்ள இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அதிருது, கண்டுபிடிச்சதுனால சொல்றேன். இப்படித்தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவன் மொழியில எழுதிட்டான், அவ்வளவுதான். நீ அதை காப்பி அடிச்சுட்டு மதிப்பெண் வாங்கியிருக்கான். அதை காப்பி அடிச்சுட்டு மதிப்பெண் வாங்கிட்டான். ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, நியூட்டன் கண்டுபிடிச்சாரு, ரூத்தர் போர்டு கண்டுபிடிச்சாரு, மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு, திருவள்ளுவர் கண்டுபிடிச்சாரு. திருமூலர் கண்டுபிடிச்ச நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நீ என்னத்தை கண்டுபிடிச்சங்கிறதான் கேள்வி. அப்போ அந்த போட்டான் ரிலீஸ் ஆகிறப்ப கம்பி வழியா வெளியே வருது. இந்த கம்பி வழியா வைக்கிற என்ன கேட்டு, ரெண்டுமே மின்சார கடத்துற பொருள். எதுவுமே அடிமடியும் மின்சாரத்தை கடத்துது, எனர்ஜி உள்வாங்குது. காப்பர் எனர்ஜி உள்வாங்குது, சூட் ஆகுது. அப்ப டக்குன்னு வெடி உடையாந்துருச்சு. டக்குன்னு அதாவது எப்பயுமே மின்சாரத்தை கொடுப்பாங்க. தண்ணி நாம பொதுவா பார்த்தோம்னா மின்சாரத்தை கொடுத்து தான் தண்ணி பிரிப்பீங்க இல்லையா? பொதுவாக எல்லாரும் படிச்சது அதுக்கு எலக்ட்ரோலைட்னு சொல்லுவீங்க இல்லையா? எலக்ட்ரோலைட் அப்படிதான், எலக்ட்ரோலைட் தான் பண்றீங்க. எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா தண்ணி மின்சாரத்தை உள்ள கொடுக்குறீங்க. ஆனா இது மின்சாரம் என்ன ஆகுது, வெளியே வருது. அதுதாங்க பெரிய விஷயம். இது நீங்க செஞ்சு பார்த்தா தெரியும். நீங்க யாரும் இது வரைக்கும் செஞ்சு பார்க்கல, நீங்க கூட முயற்சி பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கு அது முயற்சி 2 இப்ப வச்சு பார்த்தரல. நீங்க 2 இது ஒரு அலுமினிய கம்பி செம்புக்கை உள்ள போட்டு பாருங்க. தண்ணி எவ்வளவு வேணா இருக்கலாம், அது 10 அமலா இருக்கலாம், 1 அமலா இருக்கலாம். இந்த பாட்டை கூட வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தேன், போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட் காட்டும், 700 மில்லி வோல்ட் காட்டும். என் பேர் வந்து 5 மில்லி ஆம்ப் தான் ஆகும். வெறும் 5 மில்லி ஆம்ப். குறைஞ்சபட்சம் 1000 மில்லி ஆம்ப் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 1000 மில்லி ஆம்ப்.
அதெல்லாம் தேவையில்லை. 300 மில்லி ஆம்பர் 300 மில்லி ஆம்பர் வர மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. யார் ஆர்கே கோட்னால 250 மில்லி ஆம்பர் பர் சதுர சென்டிமீட்டர் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து 250 மில்லி ஆம்பர் வந்துருச்சு. 250 மில்லி வந்துட்டு என்னங்க 4 ஆம்பியருங்க. என்ன ஆம்பியர்? டார்க். சாதாரண ஆம்பியர் இல்லைன்னா எதுவும் வேலை செய்யாது. பேட்டரியில ஆம்பியர் பயங்கரமா இருக்கும். பேட்டரியில பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்கு. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 200 ஆம்பியர் இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து 100 ஏஹெச் பேட்டரி வந்துருச்சு தெரியுமா இல்லையா? வீட்டுக்கு 100 ஏஹெச் என்னது 100 ஏஹெச் 200 ஏஹெச் எல்லாம் வந்தாச்சு. வோல்ட் மாற்ற முடியாது. வோல்ட் அப்படித்தான். வோல்ட் ஒன்றும் பண்ண முடியாது. டிசியில் வோல்ட் அவ்வளோக்கு மேலே கொண்டு வர வேணும்னா பேட்டரி அதிகப்படுத்திட்டே போக வேண்டியதுதான். பேட்டரியை அதிகப்படுத்த வேண்டியது. 12 12 12 12 12 கூட்ட போனால் அது பெருகிட்டே போகும். 2 பேட்டரி வச்சு 24, 3 பேட்டரி வச்சு 36, 4 பேட்டரி வச்சு 48, இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் ஆம்பியர் கொண்டு பெருக்கினீங்கன்னா அதான் வாட்ஸ். 50 வோல்ட் இருக்கு, 100 ஆம்பியர் இருக்கா, 5000 வாட்ஸ் வந்துடும். போட்டு நொறுக்க வேண்டியது எல்லாமே எல்லாமே ரன் ஆகும். நீங்க 5 சிப் மோட்டாரே ஓட்டலாம். என்ன அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை ஓட்ட முடியும். அதுக்குள்ள பேட்டரி முடிஞ்சு போச்சு. பேட்டரி முடிஞ்சிரும். இதான் விஷயம். நிறைய சந்தேகம். அதனால இந்த ஜெயம்மா பத்தி இன்னொருக்கா படிச்சிருங்க. நிறைவு செய்யுங்க. அது ஆசிரியரோட குறிப்பை சொல்லுங்க. ஆசிரியருடைய குறிப்பு ஜெயம்மா கீழே அப்படியே சொல்ல பாருங்க. இது பற்றி அதாவது அவர் பக்கத்து வெட்டினார் பலரிடம் கேட்டபோது நாங்கள் ஜெயம்மாவுடன் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே படிச்சுட்டு கீழே முடியுங்க. நூலாசிரியர் குறிப்பு படிங்க. அதாவது நூலாசிரியரின் குறிப்பு திருமதி தெரசா நியூமன் முதல் திருமதி ஜெயம்மா வரை பலர் மிக உயர்ந்த ஆவிகள் தன் உடலை ஆக்கிரமிப்பதால் உணவும் குடிநீரும் விலக்கி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போதும் நெய்வேலியில் வாழும் ராக்கினி மேரி அவர்கள் மேற்படி முறையில் வாழ்கிறார்கள். அவர்களிடம் உள்ள மிக உயர்ந்த ஆவி பல தீய ஆவிகளை வெளியேற்றி நோயாளிகளை குணப்படுத்தியதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். உண்மை இதுதான். இயேசு கிறிஸ்து போன்ற மிக உயர்ந்த ஆவிகள் மனித உடலை ஆக்கிரமிக்கும் போது உணவையும் குடிநீரையும் விலக்கி வைக்க செய்து விடுகின்றன. அதுபோலவே உணவையும் குடிநீரையும் தக்க பயிற்சியின் மூலம் விலக்கி வைக்கும் யோகியிடம் மிக உயர்ந்த ஆவிகள் கொள்ளுகின்றன. புறப்பட்ட போகான் புரிசடையோனே என்று திருமூலரின் வாக்கை இங்கு நினைவூட்டுகிறேன். இங்க நம்ம பயிற்சியில நம்ம எல்லா சக்தியும் உள்ள கொண்டு வந்துடுறோம். நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும். காய்கறி பயிற்சிங்கிறது வந்து சளி குறைந்த உணவு. சளி குறைந்த ஜெர்மன் டாக்டர் சொன்னது. அப்ப ஜெர்மனி தத்துவமும் தமிழ் தத்துவமும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. தமிழ்ல சொல்லப்பட்ட திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்ட நீர் மருத்துவம். நீர் மருத்துவம் தான் நேரடியா தமிழ்நாட்டுக்கு எந்த இலக்கியத்திலும் கிடையாது. இனியன் தான் என்ன பண்றாருன்னா நீர் உணவும் திருவள்ளுவர் நீர் உணவுங்களோட பயன்படுத்தல. அந்த நீர் உணவு முறைங்கிறது அந்த சொல்ல கொண்டு வர்றது வந்து வெங்கடேசன் தான் கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? நீர் உணவு அப்படிங்கறது வெங்கடேசன் தான் முதல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. நான் என்ன பண்ணேன்னா அந்த நீர் உணவை வந்து நீர் மருத்துவம்னு மாத்தி விட்டேன். என்னது மண்டையில ஏறிட்டுங்க இருக்காங்க. என்னது நீர் மருத்துவம். நீர் மருத்துவங்கிற சொல்லு நான் உருவாக்கினதான். நீர் மருத்துவங்கிற சொல்லு நீர் மருத்துவம் அப்படிங்கிற சொல்ல இனியன் தான் உருவாக்கினார். புரியுதா? அடிப்படை நீர் உணவு. அந்த நீர் உணவை நான் நீர் மருத்துவமாக மாத்திட்டு 942 வேற போட்டேன். ஏன்னா 942ல திருவள்ளுவர் பரிந்துரைக்கிறார் என்பது யாருக்கு புரியுதுன்னா எனக்கு புரிஞ்சது. வேணும்னா எல்லாரும் எடுத்து என்ன 942 யாராவது ஆராய்ச்சி பண்றதுன்னு கேட்பான். அது என்னங்க 942? அது என்ன நம்பர்? அது ரகசிய நம்பரா லாட்டரி நம்பரா? அதுதான் உலகத்துக்கே திறவுகோல் 942. அதான் விஷயமே. சரி முடிச்சுக்கோங்க. நம்ம சித்தர்கள் முறையை நாம் சித்தர்களின் முறையை பின்பற்றுகிறோம். ஆதிசங்கர் நரசிம்மமூர்த்தியையும் கொல்லிமலை சித்தர்கள் கொல்லி பாவையையும் சுருளிமலை சித்தர்கள்
ம் பூதநாராயணனையும் ம் உபயோகப்படுத்தி ம் சாத்தானின் ம் சாத்தானின் தொந்தரவிலிருந்து தம்மை காத்து கொண்டார்கள். ம் சாத்தான் மனிதர்களின் எண்ணத்தில் வாழ்கிறான். நான் ம் என் ஆயிரக்கணக்கான வாசகர்களின் நல்ல ம் எண்ணத்தை ம் சாத்தானுக்கு எதிரான ம் கேட்டயமாக ம் பயன்படுத்துகிறேன். நான் ம் கண்டுபிடித்துள்ள 2 விண்வெளி இயந்திரங்களும் ம் மக்களின் உபயோகத்திற்கு வரும்போது சாத்தானின் அழிவு ஆரம்பமாகும். அப்ப இந்த மின்சாரம் வந்தாகணுங்க ஐயா, எல்லாம் முடிவு பண்ணுங்க. அப்பதான் தீய சக்தி ஒழிக்க முடியும். இந்த மின்சாரம் வந்தாக வேண்டும். முயற்சி பண்ணீங்கன்னா கொண்டு வந்துடலாம். நான் வேணா யோசனை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு லேப்ல வச்சு செய்யலாம். முதல்ல சின்னதா செய்யலாம். சும்மா 5 சென்டிமீட்டர்ல செஞ்சிடலாம். எத்தனை? வெறும் 2 இன்ச்சில் செஞ்சிடலாம். எத்தனை இன்ச்சு? 2 இன்ச்சு. எத்தனை இன்ச்சு? 2 இன்ச். 2 இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர் வரும் தோராயமா? 5 சென்டிமீட்டர். 5. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு தகடு செஞ்சிடலாம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm திக்னஸ். திக்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும்? 2 mm. 2 mm. அகலம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். நீள அகலம் அவ்வளவுதான். 5 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல 2 mm திக்னஸ்ல பண்ணி பார்த்தோம்னா மின்சாரம் வெளியே வந்தாச்சு. நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம், மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் பேசிக். இதை யாராவது பண்றதானு பண்ணுங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். சரி. பேசி பாருங்க யார்கிட்ட. இவர்கிட்ட கூட பேசல, நான் வேணா நம்பர் தர்றேன். பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. நான் அது போய் என் பொண்ணை செய்ய வைக்கணும், செஞ்சு அவங்க நிரூபிச்சு உலகத்துக்கு சொந்தமாக்கிடணும். பெரிய தொழிலா வரும், பயங்கரமான தொழிலா வரும். போட்டி போடல வகை பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். அந்த எண்ணம் இருக்கணும். அதாவது பணம் பொருள் ஈட்டுறது என்பது அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டுங்கிறத விஷயமே. நீ ₹1 சம்பாதிச்சு இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களாம் பணம் கொடுக்குறீங்க, ஏதோ கொடுக்குறீங்க. அதுதான் இந்த மாதிரி முயற்சி தொடங்கணும். இந்த மாதிரி முயற்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யார் பன்னீர்செல்வம், இங்க யாரு தெய்வம், கேசவன், பீஜு. புத்தகம் வந்துருச்சு, பார்த்தேன். கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மேல ஆரம்பிங்க. ஒரு புத்தகத்தை வந்து இஸ்ரோக்கு அனுப்பிச்சிருங்க. இஸ்ரோ அனுப்பிடுங்க. ஐஐடியும் சொல்லியிருந்தீங்க, சென்னை ஐஐடிங்களா? காமகோட்டிக்கு அனுப்புங்க. காமகோட்டி. போதும். அது ரெண்டுமே போதும். அது ரெண்டுமே போதும். நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.